மதுரை மாவட்டத்திற்குட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளின் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் இன்று வெளியிட்டார். இறுதி வாக்காளர் பட்டியல்படி மதுரை மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 13,21,153 பேர், அதேபோன்று பெண் வாக்காளர்கள் 13,64,316 பேர், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 202 பேர் ஆவர். ஆக மதுரை மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 26,85,671 பேர். மதுரை மாவட்டத்தில் அதிகமாக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 3,27,254 பேர் உள்ளனர். குறைவான வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சோழவந்தான் 2,17,470 பேராக உள்ளனர் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் வெளியீட்டு நிகழ்வின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களின் கருத்தை கேட்டு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதில்லை என்று குற்றம் சாட்டி வெளிநடப்பு செய்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் வரைக்கும் அவங்க தங்களுடைய சேர்த்தலுக்கான விண்ணப்ப படிவங்கள் எப்போது வேணால் வழங்கலாம். அதை விசாரணை செய்து அவங்க சேர்த்துக்குவாங்க. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஜனவரி 1ஆம் தேதியே 21வது வருடம் இந்த வருடத்தை கணக்கில் கொண்டு தகுதியுள்ள வாக்காளர்களை நாம் இந்த இறுதி பட்டியலில் சேர்த்திருக்கிறோம். இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் நவம்பர் மாதம், சென்ற ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்டது. 16/11/20 முதல் 15/12/20 வரை பெயர்களை நீக்க சேர்க்க ஏற்கனவே நீங்கள் அதை பங்கு கொண்டிருக்கிறீங்க. அந்த இதில் ஆக சிறப்பு சுருக்க திருத்தம் நடைபெற்றது. இதில் 21/11, 22/11, 12/12, 13/12 ஆகிய 4 நாட்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அதனுடைய மனுக்கள் பெறப்பட்டன. அதன் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதி வாய்ந்த வாக்காளர்களை இந்த இறுதி பட்டியலில் இணைச்சிருக்கிறாங்க. இன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இந்த இதில் மதுரை மாவட்டத்தில் தற்போது 13,21,153 ஆண் வாக்காளர்கள், என்னுடைய புள்ளி விவரம் தர்றாங்க அந்த காப்பி. பெண் வாக்காளர்கள் 13,64,316, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 202. ஆக மொத்தம் 26,85,671 வாக்காளர்கள் தற்போது வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க. இதில் சுருக்கமாக சொன்னாக்க 20/1/2021 இன்றைக்கு உள்ள வாக்காளருடைய மொத்த எண்ணிக்கை 26,85,671. 16/11/2020 வரைவு வாக்காளர் டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ண போது இருந்த எண்ணிக்கை 26,07,693 வாக்காளர்கள் இருந்தாங்க. இந்த சிறப்பு சுருக்க திருத்தத்தின் போது நீக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 13,429. சிறப்பு சுருக்க திருத்தத்தின் படி புதிதாக இந்த 18 வயது பூர்த்தியானவர்கள், விடுபட்டவர்கள் இவர்களுடைய சேர்க்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 91,407. ஆக முந்தைய வாக்காளர் பட்டியலுக்கும் தற்போது உள்ள இறுதி வாக்காளர் பட்டியலுக்கும் கூடுதலாக 77,978 பேர் தகுதியுள்ள வாக்காளர்களை சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. நம்மளோட 1,500 பேர் ஒரு வாக்குச்சாவடியில் பதிவிடுவாங்கன்ற காரணத்தினால நாம் தேர்வு செய்து இருக்கக்கூடிய போலிங் பூத்தினுடைய எண்ணிக்கை 2,716. தற்போது கொரோனா சுற்றுச்சூழல் காரணமாக அதனுடைய எண்ணிக்கையை குறைத்து தேர்தல் ஆணையம் 1000ஆக உச்சவரம்பாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய வாக்காளர்களை அதே வளாகத்தில், முடிந்தவரை அதே வளாகத்தில் கூடுதல் அறையில் அவர்களுக்கு 1000 எண்ணிக்கை உள்ள வாக்காளர்களை வாக்குப்பதிவு செய்யும் விதமாக கூடுதல் வாக்கு சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 1,500லிருந்து 1000ஆக குறைக்கப்பட்டதன் அடிப்படையில் மதுரை மாவட்டத்திற்கு 1,321 புதிய வாக்குச்சாவடிகள், கூடுதல் வாக்குச்சாவடிகள், அதே காம்பவுண்டில் கூடுதல் வாக்குச்சாவடி. மொத்தம் தற்போது 4,037 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு இஆர்ஓ எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ரமேஷ் என்பவர் இருக்கிறாங்க. மதுரை ஈஸ்ட் தொகுதிக்கு உள்ளது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் மதுரை முருகானந்தம் என்பவர் இருக்காங்க வாக்குப்பதிவு அலுவலராக. சோழவந்தானுக்கு ஆர்டிஓ மதுரை முருகானந்தம் ஆர்டிஓ அவங்க வாக்குப்பதிவு அலுவலர். மதுரை வடக்கு எஸ்எம் ராஜேந்திரன் டிசி இன்சார்ஜ் மதுரை கார்பரேஷன். அதே போல் மதுரை சவுத், மதுரை சென்ட்ரல்,
மதுரை வெஸ்ட் ஆகிய இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர் மேற்கூறிய டெப்டி கமிஷனர் இன்சார்ஜ் திரு SM ராஜேந்திரன் இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு முருகானந்தம் ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர் மதுரை, திருமங்கலம் RDO திருமங்கலம் சௌந்தர்யா, உசிலம்பட்டிக்கு RDO உசிலம்பட்டி ராஜ்குமார் ஆகியோர் வாக்குப்பதிவு அலுவலராக செயல்பட்டு அவர்களுடைய தகுதியுள்ள வாக்காளர்களை இந்த இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு பரிந்துரை செய்து இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வாக்காளர் பட்டியல் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அதனுடைய நகல்கள் வழங்கப்படும். நம்மளுடைய தேர்தல் பிரிவினை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வேண்டிய நகல்களை உங்களுக்கு அளிப்பார்கள். தற்போது நம்ம இந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்டலாம். ஒருவராக நீங்கள்